ஆசை யாரை விட்டு வச்சிருக்குது? இந்த மாதிரி சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிதானே? இந்த மாதிரி ஆசை இல்லாதவன்ட்டு யாருமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஆசை பாசம் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கும், கரெக்டு தானே? ஆனால் ஐம்புலன்களையும் அடக்கி ஒழித்த ஒருவன், அது யார்? வேறு யாரும் இல்லைங்க, இறைவன். இறைவனின் நற்பண்புகளை பின்பற்றுகின்ற ஒருவன் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் நிலைத்து வாழ்வார். அது எப்படா பிறப்பு இல்லாமல் இறப்பில்லாமல் நிலைத்து வாழ முடியும் அப்படின்னு கேட்குறீங்க? முடியுங்க. அது எப்படின்னா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உயிர் உடம்பு எல்லாமே வேறு 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 அப்படின்ட்டு. ஸோ உடம்பு இல்லாமல் உயிர் மட்டும் கடைசி வரைக்கும் வாழும் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அகத்தியர் எடுத்துக்கலாம். அகத்தியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் இப்போ வரைக்கும் இருக்காரா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அவர் உடம்பு இங்கே இல்லாமல் இருக்கலாம், அவர் அகத்தியர் அப்படிங்கிற ஒரு முனிவர், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். ஸோ அதைத்தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஸோ அகத்தியர் மாதிரி இல்லாட்டியும் பரவாயில்ல, அகத்தியரே ஆக முடியும்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி இறைவனோட நற்பண்புகளை பின்பற்றினால் நம்மால் நிலைத்து நிற்க முடியும், நிலைத்து வாழ முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க.